எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரொடக்ஷன் டு ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டோகாஸ்டிக் ப்ராசஸ் கோர்ஸில் 7வது வார பாடத்தில் இது 4வது லெக்சர். நம்ம இது வரைக்கும் 3 லெக்சர் பார்த்துட்டோம். ஃபஸ்ட் லெக்சரில் மீன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் I, J பார்த்தோம். அப்புறம் 2வது லெக்சரில் கோவேரியன்ஸ், வேரியன்ஸ் மேட்ரிக்ஸ், கார்லேஷன், கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் லெக்சர் 2ல் பார்த்தோம். லெக்சர் 3ல் 3 விதமான ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ப்ராபபிலிட்டி ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், மூமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இதெல்லாம் முன்னாடியும் பார்த்துருக்குறோம். அப்போது ஒரு ரேண்டம் வேரியபிள், இது ரேண்டம் வெக்டர் முடிச்சோம். இப்போ 4வது லெக்சர் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன். கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ அந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறது, மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதான் இந்த லெக்சர். ரீகேப்பில் இதெல்லாம் லெக்சர் 1ல் பார்த்தது, இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இதெல்லாம் லெக்சர் 2ல் பார்த்தது, இதுவும் லெக்சர் 2ல் பார்த்தது, இதுவும் லெக்சர் 2 தான். இந்த எக்ஸாம்பிள் லெக்சர் 3ல் 3 விதமான ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், இந்த 3த்தையும் பார்த்தோம். இதுக்கு டெஃபினேஷன், அதனுடைய சிம்பிள் ரிசல்ட்ஸு, அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டு distribution of discrete type for n-dimensional multinomial distribution. இதான் ஃபஸ்ட்டு டைம் இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது நான் முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டியது. பட் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கும் பைனாமியலுக்கும் கனெக்ஷன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈச் ரேண்டம் வேரியபிள் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட், கே ரேண்டம் வேரியபிள் மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அதுக்கு ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். அது வழியாக மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சோம். அதை வச்சு பார்த்தா கூட தெரியும், ஓகே இது பைனாமியலோட மீனும் பைனாமியலோட வேரியன்ஸ் கிடைக்குதுங்கிறதையும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அதுக்கும் டெஃபினேஷன், சம் ரிசல்ட்ஸு, நிறையா ரிசல்ட்ஸ் இல்லாததுனால ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை வச்சு எப்படி சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ், அந்த ரேண்டம் வேரியபிள்லாம் இண்டிபெண்ட்டாக இருந்தால் எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டு இதே நீங்கள் ஜென்ரலைஸ் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மல்டிவேரியட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி, இதே சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான், sum of independent normal distribution will become again normal distribution. அதாவது அந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி முன்னாடி படித்தோம், அந்த ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ண நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். இது இந்த மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் வழியாகவும் உங்களால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதை பண்ணும். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷனுக்கும் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே வெறும் வேரியபிள் மட்டும், இங்கே I டைம்ஸ் தட் வேரியபிள். இது n-டைமென்ஷன் இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துலையும் அந்த I வரும். ஸோ இந்த I காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே சம் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ்னு எழுதும்போது நான் I எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் J யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போன்னா அந்த வேல்யூஸ் I டைம்ஸ் Tன்னு வரும்போது உங்களுக்கு அந்த ஐயும் அந்த ரன்னிங் இண்டெக்ஸ் ஐயும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால உங்களுக்கு நான் J போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே ஐங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. இது கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வழியாகவும் உங்களால் சொல்ல முடியும். சம் ஆஃப் இண்டிபெண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் பிகம் அகெயின் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதே ரிப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் வயா கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இவ்வளோத்தையும் நம்ம 3rd லெக்சரில் படித்தோம். இப்போ நம்ம 4வது லெக்சருக்கு போகிறோம். டைட்டில் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன். ஏற்கனவே நம்ம கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் டெஃபினேஷன் பார்த்தோம் ஃபார் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ்க்கு. அதே மாதிரி n-டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிளுக்கும் பண்ணலான்னு நான் சொல்லி கொடுத்தேன். 2 ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட்டாக இருந்தால் எப்படி கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதுறது, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி 2 ரேண்டம் வேரியபிள்ஸும் கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுறதுன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அதே கான்செப்டை வச்சுக்கிட்டு இப்போ அதில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண போகிறோம். மீன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்க போகிறோம்.
அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன்லேயே டிஸ்க்ரீட்டையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், கண்டினியூஸையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். லெட் x, y be a two-dimensional random vector. இது ரெண்டும் டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், இது ரெண்டும் கண்டினியூஸாகவும் இருக்கலாம். ஒன்று டிஸ்க்ரீட் ஒன்று கண்டினியூஸ்ங்கிறது வந்து அது நம்ம செப்பரேட்டாக தனியாக பிடிச்சிக்கலாம். ரெண்டுமே டிஸ்க்ரீட்டாக இருந்தால் எப்படி, ரெண்டுமே கண்டினியூஸாக இருந்தால் எப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். தென் த conditional expectation of ஒரு random variable given இன்னொரு random variable is defined as, எப்படி எழுதுறோம்னா expectation, E வந்து expectationக்கு ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிள் கிவன்னா ஒரு லைனு, அடுத்த ரேண்டம் வேரியபிள் வந்து ஏற்கனவே ஒரு வேல்யூ எடுத்துருச்சு ஸ்மால். இதுதான் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் நொட்டேஷன். இது எப்படி எழுதுறதுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப் ரேண்டம் வேரியபிள்னு நினச்சிக்கோங்க. டிஸ்க்ரீட் டைப் 2-dimensional ரேண்டம் வெக்டார்னு நினச்சிக்கோங்க. ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்ததுன்னா summation over x times conditional probability mass function of x given y. summation வந்து over x, ஏன்னா still it is the expectation for the random variable x. அதனால் x மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் அது எதோட மல்டிப்ளைன்னா probability mass function of conditional. இது கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறதுனால, கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்ங்கிறதுனால எக்ஸ் டைம்ஸு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், அதை மல்டிப்ளை பண்ணி சமேஷன் ஓவர் எக்ஸ் பண்ணிங்கன்னா அதுதான் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். இது வந்து ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்ததுன்னா. இதே மாதிரி ரெண்டுமே கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா, கண்டினியூஸ் டைப் random variable இருந்ததுன்னா integration minus infinity to infinity x times conditional probability density function of x given y with respect to x. இப்போ நம்ம conditional expectation of x given yங்கிறது வந்து ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் ஒரே டெஃபினேஷனாக கொடுத்துட்டேன். ரெண்டுமே டிஸ்க்ரீட்டாக இருந்ததுன்னா சம்மேஷன், ரெண்டுமே கண்டினியூஸ் டைப்பாக இருந்ததுன்னா இது வந்து எக்ஸ் டைம்ஸ் ப்ராபபிலிட்டி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதுக்கு தான் பேர் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். இப்போ நம்ம ஒவ்வொரு ரிசல்ட்டையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷனையும் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா, ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்தால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸாக இருந்தால் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது எக்ஸிஸ்ட் ஆகணும். இது எக்ஸிஸ்ட் ஆகணும்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார் டிஸ்க்ரீட் டைப்புக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் y greater than 0 இருக்கணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு f of y small y greater than 0 இருக்கணும். ஸோ அதனால் இங்கே நான் அதை எழுதலை, ஏன்னா எக்ஸிஸ்டன்ஸே ஆகாத குவான்டிட்டியும் இங்கே எழுத முடியாது. ஸோ அதனால் எக்ஸிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு தனியாக இது தெரிஞ்சிருக்கணும். அது எக்ஸிஸ்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா யூ கேன் ஃபைண்ட் த கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு ரிசல்ட்ஸ் ஆர் ரிமார்க் எப்படின்னாலும் வச்சுக்கலாம். இந்த குவான்டிட்டி வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் y is equal to small y, இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, that is called the regression of x on y is equal to small y. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷனுக்கு இன்னொரு பேர் regression of x given
ஆர் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய். அது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிங்கன்னா அதில் வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு பேர் தான் இன்னொரு பேர். ரெண்டாவது ரிமார்க்கு இது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா எப்படி சொல்லணும்னா, கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த வேல்யூ ஆஃப் the random variable expectation of x given capital Y. நல்லா கவனிங்க. ரேண்டம் வேரியபிளில் ஒய்யை ஸ்மால் ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷனோ அது வந்து எப்போவுமே வேல்யூ ஆஃப் ஸ்மால் ஒய்யாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மேலே இருக்கிற டெஃபினிஷனே பார்த்தீங்கன்னா, the final answer as a function of y. ஆனால் y எங்கேருந்து வந்துச்சு? yங்கிறது வந்து the small yங்கிறது வந்து one of the values of the random variable capital Y. அதனால் இந்த கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷனே அந்த குவான்டிட்டியே as a function of small y. அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, இதை வந்து வேல்யூ ஆஃப் random variable expectation x given capital Y. இப்போ நான் என்ன எழுதுறேன்னா, கேபிட்டல் ஒய்ன்னு எழுதிக்கிறேன். கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய்ன்னு எழுத மாட்டேங்கிறேன். அதான் டிஃப்ரென்ஸ். நான் இ ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ் கிவன் ஒய்ன்னு எழுதுனேன்னா அது ரேண்டம் வேரியபிள்னு அர்த்தம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய்ன்னு எழுதுனேன்னா அது வந்து வேல்யூ ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ் கிவன் ஒய். ஸோ எப்படி நம்ம எக்ஸுங்கிறத ரேண்டம் வேரியபிள்னு நம்ம டினோட் பண்ணுறோமோ அது மாதிரி இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்லாஷ் ஒய் க்ளோஸ் ப்ராக்கெட் அதையுமே நீங்கள் ரேண்டம் வேரியபிளில் ட்ரீட் பண்ணணும். நான் கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய்ன்னு எழுதுனேன்னா அது வந்து வேல்யூ ஆஃப் திஸ் ரேண்டம் வேரியபிள். அதுதான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்ஸோட இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது, அதை நான் தனியாக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், ரெண்டு ரேண்டம் வேரியபிளும் டிஸ்க்ரீட் டைப்பாக இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டடி. எக்ஸாம்பிள் 1. எக்ஸாம்பிள் 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கலாம். இன்னொரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள் வித் பாராமீட்டர் மியூ. அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ரெண்டு ரேண்டம் வேரியபிளும் இண்டிபெண்ட்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறேன். ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ரெண்டு ரேண்டம் வேரியபிள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் பாராமீட்டர்ஸ் லாம்டா அண்ட் மியூ ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டுமே இண்டிபெண்ட். இப்போ கொஸ்டின் என்னன்னா, find the conditional expectation of x given x plus y is equal to n. இதுதான் question. Find the value of conditional expectation x given x plus y is equal to n. இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் இந்த ப்ராப்ளத்தை. அப்போ வந்து வெறும் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம், எக்ஸ் கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ நம்ம அந்த ரிசல்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்லேயே இந்த ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு இண்டிபெண்ட் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தால் சம் பண்ணால் திருப்பியும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வரும். பேராமீட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதையே ஜென்ரலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அங்கே படிச்சிருக்கிறோம். அந்த ரிசல்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு n, இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய ப்ராபபிலிட்டியும் கண்டுபிடிச்சோம். இந்த ப்ராபபிலிட்டி ஆன்சர் வந்து எப்படி வரும்னா, NCX lambda divided by lambda plus mu power x 1 minus lambda divided by lambda plus mu
பவர் n மைனஸ் எக்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து 0 1 2 n வரை போகும். நான் இங்கே எக்ஸ்ன்னு எழுதுனால உங்களுக்கு இங்கே என்னன்னு தெரியணும். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். அப்போனா தான் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டின்னு தெரியும். இது நல்லா தெளிவாக எழுதிக்கிறேன். Probability of x takes the value small x given x plus y is equal to n. இது வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதிலிருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா x given x plus y வந்து binomial distributed with the parameters n, lambda divided by lambda plus mu. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூட்டடில் லேம்டாவும் கிரேட்டர் தென் 0 மியூவும் கிரேட்டர் தென் 0. அதனால லேம்டா டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ வந்து ஒரு குவான்டிட்டி. அது வேல்யூ வந்து ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1. அதுதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ங்கிற மாதிரி. என்னங்கிறது ஃபஸ்ட்டு பேராமீட்டர், பிங்கிற ரெண்டாவது பேராமீட்டர் வந்து லேம்டா டிவைடட் பை லேம்டா ப்ளஸ் மியூ. ஸோ இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட். இப்போது இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் conditional expectation of x given x plus y is equal to n. ஏற்கனவே நமக்கு கிடச்சிருச்சு இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீன் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். x given x plus y is equal to n will be n times p. இங்கே n தான், pங்கிறது lambda divided by lambda plus m. நமக்கு ஏற்கனவே இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூட்டட்னு தெரிஞ்சதுனால நம்ம டைரெக்டாக அதுக்காக தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எது மாஸ் ஃபங்க்ஷன், அதனுடைய மீன் என்ன, வேரியன்ஸ் என்ன, எம்ஜிஎஃப் என்ன, கேரக்டரிஸ்டிக் அது எல்லாத்தையும் நம்ம படித்தது இதுக்காக தான். நமக்கு தேவைப்படும் போது டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு பைனாமியல்னு தெரிஞ்சதுனால நம்ம பைனாமியலுடைய மீன் வந்து n டைம்ஸ் பின்னு தெரியும், அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக இந்த டெஃபினிஷனே யூஸ் பண்ணல, கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் டெஃபினிஷனே யூஸ் பண்ணல. நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தெரிஞ்சதுனால டைரெக்டாக ஆன்சரை எழுதிடும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது வந்து கண்டினியூஸ் டைப். எக்ஸாம்பிள் 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 கண்டினியூஸ் டைப் ரேண்டம் வேரியபிள், அதுக்கு வந்து எப்படி கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். Let x, y be a 2-dimensional continuous type random vector with joint probability density function. அதுவே டைரெக்டாக கொடுத்துட்றேன். என்னன்னா x, y வேரியபிள், அந்த வேல்யூ வந்து 2 எப்போ 0 less than y less than x less than 1, 0 otherwise. இந்த எடுத்துக்காட்டு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கிறோம். எதுக்கு படிச்சிருக்கோம்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் கிவன் எக்ஸ், அதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறது வந்து கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், ஒய் கிவன் எக்ஸ். நீங்கள் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்ங்கிறத வந்து எக்ஸ் கிவன் ஒய்ங்கிறத வந்து ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சரை மட்டும் எழுதுகிறேன். 1 divided by 1 minus y. இந்த எக்ஸோட ரேஞ்ச் வந்து y to 1, 0 otherwise, 0 otherwise. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். எக்ஸ் கிவன் ஒய்ங்கிறது வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் பிட்வீன் த இன்டர்வல் y to 1. இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதுனால உங்களுக்கு மீன் கண்டுபிடிக்க தெரியும். இதுக்கும் டெஃபினிஷனை யூஸ் பண்ண தேவையில்ல. கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய், யூனிஃபார்மோட மீன் வந்து அந்த இன்டர்வலை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2. எந்த இன்டர்வல்குள்ளே யூனிஃபார்மாக இருக்கோ அந்த இன்டர்வல் பாயிண்ட்ஸை ஆட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா அதான் மீன். ஸோ 1 + y divided by 2 த மீன். இதே மாதிரி நீங்கள் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப்
y given x கண்டுபிடிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த வேல்யூ இதையும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஆன்சர் வந்து 1/x between 0 to x, 0 otherwise. இதுக்கும் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிபியூஷன் கன்க்ளூட் பண்ணிவிட்டு மீன் கண்டுபிடிக்கலாம், இல்லை பை டெஃபினிஷன் கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பை டெஃபினிஷனே யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. y given x takes the value small x. டெஃபினிஷன் படி என்னென்னா minus infinity to infinity y times the conditional probability density function with respect to y. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வந்து 0 to xல தான் வேலிடு. ஸோ 0 to x y times 1/x integration with respect to y. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து x/2. இது வந்து கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y given capital X takes a value small x. அதனால் x/2. இதே ஆன்சரை நீங்கள் இதிலிருந்து நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா y given x வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் between the interval 0 to x. அதனால் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வந்து இன்டர்வல் வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ 0 + x டிவைடட் பை 2, அதனால் x/2. இன்டர்வல் லென்த் டிவைடட் பை 2, ஸோ x/2. ஸோ ரெண்டு ஆன்சரும் ஒன்று தான். இப்போ ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளில் வந்து ரெண்டுமே டிஸ்க்ரீட் டைப் பார்த்தோம். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் வந்து ரெண்டுமே கண்டினியூஸ் டைப் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸை தனியாக நான் எழுத போகிறேன். சம் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். Some important results on conditional expectation. Okay, the first result என்னன்னா suppose the random variable வந்து greater or equal to 0 ன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் நெகட்டிவ் random variable probability of x greater or equal to 0 is 1. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு போயிட்டு நீங்கள் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் x given yன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூவும் greater or equal to 0 தான் இருக்கும். ஒரு ரேண்டம் வேரியபிளே நான் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ரேண்டம் வேரியபிளோட கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கிவன் அதர் ரேண்டம் வேரியபிள் படிச்சிங்கன்னா அதுவும் ஒரு greater or equal to 0 தான் இருக்கும். ரெண்டாவது ரிசல்ட்டு, சப்போஸ் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு போயிட்டு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. அதே கான்ஸ்டன்ட் தான். நான் ஒன்றுன்னு எழுதுகிறேன், எந்த கான்ஸ்டன்ட் கூட இது பண்ணிக்கலாம். மூணாவது ரிசல்ட்டு, சப்போஸ் ஒரு ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். அப்போ போயிட்டு நீங்கள் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. பை டெஃபினிஷனில் டிஸ்கிரீட்டு கண்டினியூஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தான் வரும். ஏன்னா பை டெஃபினிஷன் வந்து இன்டகிரேஷனோ சம்மேஷனோ அந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷனை போடுறீங்க அப்படின்னா ரெண்டு ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அந்த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். ஒன்ஸ் மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். இதை வந்து ரெண்டு ரேண்டம் வேரியபிள் டிஸ்க்ரீட்னு வச்சுட்டு ப்ரூவ் பண்ணலாம், கண்டினியூஸ்னு வச்சு ப்ரூவ் பண்ணலாம். நான் அந்த ப்ரூஃப் அங்கே இதில் எழுதலை, 2-3 லைன் தான். அதுக்கப்புறம் அடுத்த ப்ராப்பர்ட்டி, ஒரு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷனே ஒரு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் கிவன் இன்னொரு ரேண்டம் வேரியபிள் z எக்ஸ் வேல்யூ ஸ்மால் z அப்படி இருந்துச்சுன்னா இதில் என்ன சொல்ல வரோன்னா இதனுடைய வேல்யூ வந்து a டைம்ஸ் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன், a times conditional expectation plus b times conditional expectation of y given z is equal. So linear operator மாதிரி.
எப்படி எக்ஸ்பெக்டேஷன் வந்து லீனியர் ஆப்ரேட்டரோ இதுவும் அதே மாதிரி ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் தான். 5வது ப்ராப்பர்ட்டி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒன் ரேண்டம் வேரியபிள் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால் ஒய் அந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய், அதுங்கிறது வேல்யூ ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் கேபிட்டல் ஒய்ன்னு. அது ரேண்டம் வேரியபிள்ங்கிறதுனால அதுக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே எழுதியிருக்கிறது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் கேபிட்டல் ஒய்ங்கிறது ரேண்டம் வேரியபிள். இது ரேண்டம் வேரியபிளுங்கிறதுனால அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ வெளியில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபைனல் ஆன்சர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இதையும் ப்ரூவ் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆப்ரேஷன் அதே பண்ணணும். பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வரும். ஏன்னா ஒரு 2 லைனை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் 2 ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்னு வச்சுக்கோங்க. 2 ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்னு வச்சுக்கோங்க. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்ஹெச்எஸ் வந்து நான் எப்படி எழுதலான்னா இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்டெகிரேஷன் -∞ to ∞ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் y takes a value small y and probability density function of y. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா அந்த உள்ளே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய்ங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை எழுதிட்டு அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷனை மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ வேல்யூ வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய். அந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக இருக்கிறதுனால அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். அதை மல்டிப்ளை பண்ணி இன்டெகிரேஷன் -∞ to ∞ dy. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதனால் அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் நீங்கள் அந்த டெஃபினிஷனை நான் எழுதிக்கணும். அதை எழுதுங்க. அது என்னது? எக்ஸ் டைம்ஸ் எஃப் conditional probability density function of x given y. அதுக்கப்புறம் இந்த மீதி டேர்மு அதுக்கப்புறம் இன்னும் பின்னாடி போங்க. conditional probability density function of x given y joint probability density function divided by marginal distribution of y. அப்போ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். வேணா அந்த ஸ்டெப் எழுதுகிறேன். -∞ to ∞ x times joint probability density function divided by marginal probability density function multiplied by probability density function with respect to x அப்புறம் with respect to y. இதில் இதுவும் greater than 0 இதுவும் greater than 0 அதனால் கேன்சல் பண்ணலாம். மீதி டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, ஏன்னா ஒரு ஜாயின்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை வெறுமனே இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். இது வந்து என்ன ஆகிடும்னா -∞ to ∞ எக்ஸ் டைம்ஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிடும். இது உங்களுக்கு தெரியும். தட் இஸ் சேம் அஸ் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு. இதில் நான் 2-3 ஸ்டெப்பை இன்பிட்வீன் ஸ்கிப் பண்ணிட்டேன். பட் நீங்கள் அதை எழுதிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ரேண்டம் வேரியபிளும் கண்டினியூஸ் டைப்னு வச்சுட்டு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டிஸ்க்ரீட் டைப்னு வச்சுட்டு கூட இதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்டெகிரேஷன் பதில் சம்மேஷன் வரும். ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பதில் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வரும். சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா கரெக்ட் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியம். என்னென்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒய்ங்கிறது வருது, ரைட் சைடில் ஒய்யை காணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிளுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா சப்போஸ் உங்களுக்கு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இன்னொரு நியூவாக ஒரு ரேண்டம் வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரிஜினல் எக்ஸ்பெக்டேஷன் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு என்ன ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேணுமோ அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு இன்னொரு ரேண்டம் வேரியபிளை ரிலேட் பண்ணி அதுக்கு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும்.
அதனால் இந்த ஒய் வந்து என்ன வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், அதான் முக்கியம். இந்த ஒய் ரேண்டம் வேரியபிள் ஃபிக்ஸ்டு கிடையாது. உங்களுக்கு எது ஈஸியாக தோணுதோ அந்த ரேண்டம் வேரியபிளை வச்சுக்கிட்டு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் தேவையான எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒய் லெஃப்ட் சைடில் இருக்குது, ரைட் சைடில் இல்லை. அதனால் எந்த ஒய்னாலும் எடுத்துக்கலாம், ஆஸ் லாங் அஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஆஸ் லாங் அஸ் உங்களால் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் 5 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்னென்னா 6வது ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம பண்ண 5th ப்ராப்பர்ட்டியே, இந்த 5th ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்ன்னு வச்சு பண்ணியிருக்கோம். இந்த எக்ஸுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஹெச் ஆஃப் எக்ஸு கூட எடுத்துகிட்டு போகலாம். ஹெச் ஆஃப் எக்ஸ். அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பெக்டேஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய். அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம முதல்ல வந்து வெறுமனே எக்ஸ் பண்ணோம். இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸும் பண்ணலாம், ப்ரொவைடட் இந்த ஹெச் வந்து போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படின்னா தான் ஹெச் ஆஃப் எக்ஸ் ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் ரேண்டம் வேரியபிள், ஹெச் ஆஃப் எக்ஸ் ரேண்டம் வேரியபிளாக இருக்கணும். அப்படின்னா அது போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படின்னா தான் ஹெச் ஆஃப் எக்ஸ் ரேண்டம் வேரியபிள். அது ரேண்டம் வேரியபிளாக இருந்தால் அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதே கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். 7வது ரிசல்ட்டு, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரிசல்ட் தான். என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஹெச் ஆஃப் ஒய், இன்னொரு போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷன், கிவன் ஒய் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால் ஒய். ஹெச் ஆஃப் ஒய், இந்த ஒய்யை வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும், நான் ஸ்மால் லெட்டர் எழுதிட்டு அதை கரெக்ட் பண்ணிடுறேன். அதாவது என்ன அர்த்தம்னா வெறும் ஹெச் ஆஃப் எக்ஸ் கிடையாது, இங்கே கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஹெச் ஆஃப் ஒய். ஒய் ரேண்டம் வேரியபிள், எக்ஸ் ரேண்டம் வேரியபிள், ஹெச்ங்கிறது வந்து ஒரு போரல் மெஷரபிள் ஃபங்க்ஷன், அதனால் ஹெச் ஆஃப் ஒய்ங்கிறது ரேண்டம் வேரியபிள். இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ரேண்டம் வேரியபிள்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஹெச்ஒய், அந்த ரேண்டம் வேரியபிள் கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய். இதுக்கு கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் பை டெஃபினிஷன் எல்லாம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா ஹெச் ஆஃப் ஸ்மால் ஒய் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் டேக்ஸ் அ வேல்யூ ஸ்மால். இது ஏன்னா நம்ம கிவனில் என்ன சொல்கிறோன்னா ஒய் டேக்ஸ் வேல்யூ ஸ்மால் ஒய்ன்னு சொல்கிறோம். அப்போன்னா இந்த ஹெச் ஆஃப் ஒய்ங்கிறது வந்து நோ மோர் ரேண்டம் வேரியபிள். அந்த ஒய்யோட கேபிட்டல் ஒய்யோட வேல்யூவில் ஸ்மால் ஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அது வந்து ஒரு வேல்யூ தான், நோ மோர் ரேண்டம் வேரியபிள். ஸோ அதனால் ரேண்டம் வேரியபிளாக இல்லாட்டி நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட்டில் கூட பார்த்துருக்கோம், ஏ டைம்ஸ் எக்ஸ் போட்டிங்கன்னா ஏ வெளியில் வந்துடும். அதே மாதிரி இந்த ஹெச் ஆஃப் ஸ்மால் ஒய்ங்கிறது வந்து வெளியில் வந்துடும். ஸோ ஹெச் ஆஃப் ஒய் டைம்ஸ் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிமைனிங் திங்ஸ். என்ன சொல்ல வரேன்னா 7வது ப்ராப்பர்ட்டி 7வது ரிசல்ட்டில் வந்து இந்த கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய்ங்கிறதுனால இது நோ மோர் ரேண்டம் வேரியபிள். அதனால் அந்த ஹெச் ஆஃப் ஸ்மால் ஒய்ங்கிறது வந்து வெளில வந்துடும். மீதி கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட்டு. ஒன்ஸு அது வேல்யூ கொடுத்தாச்சுன்னா அது ரேண்டம் வேரியபிளே கிடையாது, வெளியில் வந்துடும் கான்ஸ்டண்ட்டாக. அதனால் ஹெச் ஆஃப் ஸ்மால் ஒய். இப்போ நம்ம இது வரைக்கும் கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டிஷன் வேரியன்ஸ். Conditional variance by definition variance of x given capital Y takes a value small y. இது என்னன்னா by definition same அதே மாதிரி தான் expectation of x square given y takes a value small y minus the conditional expectation x given y takes a value small y அதுக்கு பவர் வந்து 2. எப்படி நம்ம வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் போடுறோமோ அதே மாதிரி இந்த கண்டிஷனல் வேரியன்ஸும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத வந்து நம்ம முன்னாடி ஒரு ரிசல்ட்டில் சொல்லியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் கிவன் கேபிட்டல் ஒய் டேக்ஸ் வேல்யூ ஸ்மால் ஒய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே கான்செப்ட் தான்.
எப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிளுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கிவன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய்க்கும் அதே கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ எப்படி நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸுக்கும் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ஒரு ரிலேஷன் கொடுத்தனோ அதே மாதிரி இங்கேயும் அந்த ரிலேஷன் கொடுக்கலாம். ஆஸ் அ ரிசல்ட்டு த ஃபஸ்ட் ரிசல்ட்டு இதில் வந்து ஒரு ப்ரொவைடட் கண்டிஷன் கொடுக்கணும். ப்ரொவைடட் இந்த செகண்ட் ஆர்டர் மூமெண்ட் வந்து இது ஃபைனைட்டாக இருக்கும். ப்ரொவைடட் ஏன்னா இப்போ நம்ம கண்டிஷனல் வேரியன்ஸ் போகிறதுனால ப்ரொவைடட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் கண்டிஷனல் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலான்னா வேரியன்ஸ் ஆஃப் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு வேரியன்ஸு ப்ளஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கிவன் ஒய் இதுவும் ரேண்டம் வேரியபிள். இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல கண்டுபிடிச்ச கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் ரேண்டம் வேரியபிளோடைய வேரியன்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதான் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஃபஸ்ட் ரிசல்ட். ரெண்டாவது ரிசல்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ரேண்டம் சம் கான்செப்டை இங்கே எடுத்துகிட்டு வரேன். என்னென்னா சப்போஸ் ஒரு ரேண்டம் வேரியபிள் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா x1 + x2 + ... + xn. இதில் வந்து இருக்கிற எக்ஸைஸ் எல்லாமே எக்ஸைஸ் ஆர் மியூச்சுவலி இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். இதில் இருக்க nங்கிறது வந்து ஒரு n இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர் ரேண்டம் வேரியபிள். டிஸ்கிரீட் டைப்னு சொல்லலாம், இல்லை பாசிட்டிவ் இன்டீஜர் ரேண்டம் வேரியபிள் சொல்லலாம். அப்புறம் ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறேன். என்னென்னா assume that இந்த எக்ஸைஸ் எல்லாமே இண்டிபெண்ட் ஆஃப் n. n ரேண்டம் வேரியபிள், எக்ஸைஸும் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ n வந்து இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸைஸ். இப்படி ஒரு சினாரியோவில் இருந்துச்சுன்னா அந்த எஸ்என்னுக்கு பேர் வந்து ரேண்டம் சம். இந்த ரேண்டம் சம்முக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம சொன்ன கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் கண்டிஷனல் வேரியன்ஸ் கான்செப்ட் மூலமாக அதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கலாம். மீன் ஆஃப் எஸ்என். இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் வார பாடத்தில் வந்து இதுக்கு வந்து எப்படி கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக அப்புறம் ஒரிஜினல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது. கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்னா distribution of s suffix n and n takes the value small n. அது பேர் வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் அதுலேருந்து அன்கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து இதுக்கு மீன் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த மீனை வந்து கண்டிஷனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வித்தவுட் கண்டிஷன். ஸோ ஒரு ரிசல்ட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் கிவன் n. இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டெரிவேஷனும் பண்ணிங்கன்னா என்னங்கிறது வந்து டிஸ்கிரீட் டைப் ரேண்டம் வேரியபிள். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் n மல்டிப்ளை பை எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1. இப்போ நான் இன்னொரு கூட வச்சுக்கலாம். xi's are independent of n and xi's are IID random variables. ஏற்கனவே இண்டிபெண்ட் எழுதிட்டேன். இப்போ ஐடென்டிக்கலை மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக நான் மொத்தமாக ஐஐடி ரேண்டம் வேரியபிள் எழுதிக்கிறேன். ஏற்கனவே இண்டிபெண்ட் எழுதிட்டோம். எனக்கு தேவை வெறும் ஐடென்டிக்கலும் தேவை. அதனால் ஐஐடி ரேண்டம் வேரியபிள் எழுதிக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எஸ்என் வில் பி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் n டைம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1. ஏன்னா எல்லாமே ஐடென்டிக்கல். அதனால் ஃபஸ்ட்டு ரேண்டம் வேரியபிளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிச்சாலே போதும். அதே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் வந்து வால்ஸ் ஈக்குவேஷன்.
வால்ஸ் ஈக்குவேஷன். எப்படி ஒரு ரேண்டம் சம்முக்கு எக்ஸ்பெக்டேஷன் கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் என்னோட எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைன்னா ஒவ்வொரு ஐடென்டிக்கல் ரேண்டம் வேரியபிளோட ஏதாவது ஒரு ரேண்டம் வேரியபிளோட எக்ஸ்பெக்டேஷனை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரேண்டம் சம். இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் வந்து வால்ஸ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதே கான்செப்டை கண்டிஷனல் வேரியன்ஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா இதே மாதிரி வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என்னும் கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என்னும் இதே மாதிரி வேலையை பண்ணிங்கன்னா இப்போ நான் மேலே டெஃபினிஷன் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். வேரியன்ஸ் ஆஃப் எஸ்என் வந்து கண்டிஷ்னலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். ரிசல்ட் 1ல் வந்து வேரியன்ஸ் ஆஃப் ஒரு ரேண்டம் வேரியபிள் கண்டிஷனல் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 the whole square into variance of n plus variance of x1 multiplied by expectation of n. இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது. இந்த ரெண்டு டேர்மையும் நீங்கள் தனித்தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் இது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் x1 the whole square into variance of x plus variance of x1 times expectation of n. இதுதான் வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம் சம். நம்ம ஏற்கனவே இந்த ரேண்டம் சம்மோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கண்டிஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் செக்ஷனில் படிச்சிட்டோம். அதனால் இங்கே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வெறும் கண்டிஷனல் எக்ஸ்பெக்டேஷனும் கண்டிஷனல் வேரியன்ஸும் அந்த கான்செப்ட் வழியாக எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரேண்டம் சம்மும் வேரியன்ஸ் ஆஃப் ரேண்டம் சம்மும் கண்டுபிடிக்கிறோம். இதோட இந்த லெக்சரை முடிச்சுக்கிறேன். அதாவது 4வது லெக்சரை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.